இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீட்டில் கூடும் சபையில் இப்போது அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து மத்தேயு சாப்டர் 3:4 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணாவது சாப்டரில் வந்து பேசிக்கலி என்ன, யோவான் ஸ்தானை பற்றி இது பண்ணுறாரு. யோவான் ஸ்தானை பற்றி அவர் தான் இதோட ப்ரொட்டாகனிஸ்ட், முக்கியமான இதோட ஹீரோ. இந்த சாப்டரோட ஹீரோ வந்து அவர் தான். ஸோ பேசிக்கலி பார்க்க போனாக்கா ஓகே ஓகே ஸோ இப்போ என்னென்னா, அவர் யூதரோட ராஜா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராஜா என்ன பண்ணுவார், ராஜா வந்து ஒரு போர் போவோம் சொல்ல முன்னாடி ஒரு படையை அனுப்புவார். அதே போல் தான் இது யோவான் ஸ்தான். ஸோ வந்து முன்னாடி வந்து ஆயத்தம் பண்ணுறதுக்கு அவர் வந்து படையை வந்து அவர் அமைச்சர் தேர்ந்தெடுத்து அமைச்சு இது பண்ணுங்க சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ யோவான் ஸ்தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த இதில். ஸோ அவரை வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம். நம்ம லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன், அது வந்து லைனாக ஒன்முடியே பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட் எப்படின்னா, மத்தேயு there is 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஸோ இதான் அதாவது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையோட அடிப்படையான விஷயம். அதாவது ஒரு மனுஷன் வந்து மறந்து போன விஷயம் வந்து திரும்பி வந்து ரிவைவ் பண்ணுறார். நம்ம வந்து எப்படி இருந்தோம் அதெல்லாம் மறந்துட்டோம், அதனால தான் நம்ம வந்து மனம் திரும்பணும் சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த நெசசிட்டி அது வரைக்கும் யாருக்கும் தெரியவே தெரியாது. மனித நேயத்துக்கு நம்ம மரணம் திரும்பணும், உண்மையான தேவன் யார் தெரிஞ்சுக்கணும், நம்ம பாவத்தில் இருக்கோம், அவன் பாவத்தில் இருக்கும் கூட அவனுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து சொல்கிறோம், அதுக்காக தான் அவர் வந்தார். ஸோ உலகமே ஃபுல் பாவத்தில் வந்து மூழ்கி இருந்தது. ஓகே, ஸோ அதில் வந்து ஏசப்பா வந்து வராரு. உண்மையான தேவன் யார் வந்து தெரிஞ்சுங்கப்பா, நீங்களே என்னோட ஆள்ப்பா. ஸோ மனம் திரும்புங்க, உண்மையான தேவத்தை திரும்புங்க. ஸோ இந்த மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஸோ நான் வரேன், மறுபடியும் வந்து இது பண்ண போகிறேன், உங்களுக்குள்ளே நான் வந்து இது பண்ண போகிறேன் சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு. கத்துறாரு, கூச்சு, ஆனால் அது தெரியாது. ஆக்சுவலி யாருக்கு சொல்லியிருக்காருன்னா நமக்காக தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது நம்ம கரெக்டாக அதை படிக்கும்போது கரெக்டாக வந்து ரிவீல் ஆகிறது இதில். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4:17. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ இவர் என்ன சொன்னாரோ, யோவான் என்ன சொன்னாரோ அதே வார்த்தை வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அது ஸோ எப்படி, ஸோ அதே மாதிரி ஸோ சீசன் எல்லாமே ஒன்று தான். அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஃபாலோ தட். அவர் எப்படி ஃபாலோ பண்ணார் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து யூ ஹேவ் டு ஃபாலோ ஜீசஸ் இன் எவ்ரி வேர்ட், தாட் அண்ட் ஆக்ஷன். இதுதான் வந்து மெசேஜ், ஒரு அண்டர்லைன் மெசேஜ். அடுத்தது வந்து மார்க் 1:15. மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஸோ அதுதான். ஸோ மனம் திரும்பணும், ஓகே, தேவனுடைய ராஜ்யம் வருது, சுவிசேஷத்தை இது பண்ணணும் சொல்லி எம்பசிஸ் கிளியர் ஆகுது. லூக்கா 1:17. லூக்கா 1:17. லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். 10:9. லூக்கா 19. 10:9. எஸ், லூக்கா 10:9. அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ தேவனோட ராஜ்யத்தை பற்றி நம்ம இட் இஸ் எம்பசிஸ் ஆகுது. ஓகே, பரலோக ராஜ்யம், ஸோ இயேசு எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியம். 21:31. லூக்காவா? லூக்கா 21:31. ஆமாம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். கரெக்டாக. ஸோ அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்டர் முன்னாடி படிக்கும்போது
30. 30. அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்கள். அந்தபடியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். கரெக்ட். அதுதான். ஸோ இதான் வந்து ஸோ தேவனோட ராஜ்யம் வந்து நமக்கு ஸோ நம்ம தான் வந்து தேவனோட ராஜ்யம்ன்றது அது க்ளீனாக எம்பசைஸ் ஆகுது. இதுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு அடிப்படையான விஷயம். இது வந்து இதில் எந்த ஒரு ஜாதி இது அந்த இது எதுவுமே கிடையாது. பேசிக் இது நம்மளை வந்து குழப்பிண்டு இது பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். அது எல்லாமே அதுலேருந்து ஃப்ரீ பண்ணது தான் வந்து அதுக்காக தான் வந்து ஏசப்பா வந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் யோவான் ஸ்நானன் அதுக்கு வந்து இது பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். சரிங்களா? ஸோ இந்த மனம் திரும்ப இது மனம் திரும்ப இன்னும் நல்லா டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு என்ன விஷயம் வந்து வருதா, இட் இஸ் மத்தேயு 3:11. லூக்கா 3:11 இல்லை, மத்தேயு 3:11. மேத்யூ 3:11. ஆமாம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஓகே. ஸோ மனம் திரும்புதல் இஸ் ஏ கம்ப்ளீட் யூட்டன். நீ ஒரு போகிற வழியில் போயிட்டு இருக்க, அது போகிற வழி கரெக்ட் இல்லை, இப்படி வா சரி சொல்லி திரும்பி டேர்ன் பண்ணி வருது தான் வந்து மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மனம் திரும்புதல்ன்றது அது ஒரு தேவ கிருபை இருந்தால் தான் அதை வந்து பாசிபிள். ஓகே, அந்த ஒரு வாஞ்சை இருந்தால் தான் ஒரு பாசிபிள். நீ இயேசு வந்து டக்குன்னு எடுத்தோம் போயிட்டோம் வந்து கட்சி கிடையாது. தேடும்போது தான் இது பண்ணுவார். போய் தட்டணும், கூப்பிடணும், அப்போ தான் ஒருவர். பிசாசு கூப்பிடாம வந்துடும். ஆனால் ஏசப்பா தட்டி கூப்பிட்டு இது பண்ணி இது பண்ணால் வருவான். அதுதான் இன்னைக்கு நம்ம அது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன் அப்படி வருதுன்னா அப்போ தான் அது கண்டினியூஸ் ப்ராசஸ், கண்டினியூஸ் சேஞ்சு அதை பற்றி வந்துன்னே இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து வராது. இல்லை நம்ம வந்து லெத்தாஜிக் ஆகிடுவோம். நம்ம வந்து நம்மளால் கனி வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இதில் க்ளீனாக வந்து வருது. ஸோ மனம் திறந்ததுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன். ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என் பிதா வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் பாதரட்சியின். ஸோ இது க்ளீனாக வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கறது வந்து சயின்டிஃபிக்கலி வந்து எப்படி இதாகுதுனாக்கா, நம்ம சயின்டிஸ்ட் எப்படி பண்ண தண்ணி வந்து இட் ஹேஸ் ஹையஸ்ட் பவர் டு மெமரி ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் தண்ணியில். ஓகே, நம்ம என்ன தாட்ஸ் பண்ணுறோம், என்ன சொல்கிறோம், என்ன இதுவோ அது ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ நம்ம ஜலத்தில் போட்டு நம்ம இது பண்ணும்போது பிதாசுத்த பரிசுத்த ஆவி அப்படி நம்ம சொல்லும்போது ஃபுல் வாட்டர் இஸ் கெட்டிங் சார்ஜ் அண்ட் உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட் வில் ஹெல்ப் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ப்ளஸ் பரிசுத்த ஆவி வந்து இது பண்ணும்போது அந்த இது நடக்கிறது. ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக அந்த பிறப்பை வந்து ஒரு செகண்ட் மறுபடியும் அவர் ரீக்ரியேட் பண்ணி நம்ம விட்டு எடுக்கும்போது சேஞ்ச் ஆகிடுறோம். அதான் பிறப்பு. அது வந்து இட்ஸ் ஏசப்பா மட்டும் தான் முடியும், தவிர வேறு யாரெல்லாம் முடியாது. வாட்டர் வந்து பியூர் எல்லாமே, உடல் பொருள் ஆவி, மானசீகமாக, ஸ்பிரிச்சுவலாக, மென்டலாக, சைக்காலஜிக்கலாக எல்லாமே வந்து மாற்றுறது. அந்த அதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம். வந்து நம்பணும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தினால தான் அது முடியுமே தவிர அது முடிச்சுட்டு ஆகும். சில்வர் ஹாஸ்பிட்டல் சொன்னல சரியாகட்டும் நான் வந்து வர சொல்கிறேன்ல, அது வேஸ்ட். நான் எடுத்தால் சரியாகும், அதுதான் நம்பிக்கை. ஸோ அந்த பாவம் பண்ணி ஸோ அதில் என்ன தேவை என்னன்னா பரிசுத்தமானோம், அங்கதான் முக்கியம். ஸோ பரிசுத்த ஸ்தலத்தை வீட்டிருப்பவரே இயேசு ராஜாவே சொல்றோம் இல்லையா? ஸோ நம்ம பரிசுத்தம் ஆனாதான் ஏசப்பா வந்து வர முடியும். அழுக்கு வந்து போனாதான் பரிசுத்தம் பண்ண முடியும். அது நம்ம வர வழியில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் சொல்லிட்டாரு. ஸோ ஸோ இங்கே வந்து நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, 15 படிக்கும்போது 3:15 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஓகே, அதுதான். ஸோ வந்து அவர் தெரியும் இதை பற்றி சாட்சி கொடுக்குற. ஓகே, நீங்களே வந்து எதுக்கு வரீங்க
ஸோ வந்து சொல்கிறார், இதுதான் நீதி. நீ மனம் திரும்பிட்ட, நீ வந்து இயேசு ஏற்றுக்கிறன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதா நீதி. எஸ் எஸ் ஓகே, அது ப்ரூஃப். தட் இஸ் அது 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 வந்து ப்ரூஃப். நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணுற உலகத்துக்கும் சரி உனக்கும் சரி, நீ வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண இயேசுவோட பிள்ளை சொல்லிட்டு இதான் வந்து ரீபர்த் எடுக்கிறது சொல்லி சொல்கிறது. ப்ளஸ் இங்கே வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இவர் வந்து ஆனால் இவர் வந்து ஏசப்பா மட்டும் வந்து பாவ மன்னிப்பு இல்லாமல் அவர் இது பண்ணுறார். எனக்கு அவர் பரிசுத்தர், அவர் பாவமே செய்யாதவர். மற்றவனுக்கு எல்லாமே நீங்கள் பாவம் மன்னிக்கிறது மனம் திரும்பி நீ பண்ணு சொல்லி வர்றார். ஆனால் அவருக்கு மனம் திரும்ப ஒன்றும் தேவையில்லை, புரியுதா? ஸோ ஆனால் அப்பவும் அவர் வந்து எழுந்து நின்று இது பண்ணி எடுக்கிறார். நீதி நிறைவேற்றணும். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம நீதிமான இருப்போம். அது வந்து அந்த கனிகள் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து போக இப்போ பார்க்கலாம். ஸோ அதான் இது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து இதோட இது. அடுத்து வந்து 4ஆம் சாப்டருக்கு போகிறது, மத்தேயு 4. ஸோ மத்தேயு 4. ஸோ இதில் என்னன்னாக்கா, கிறிஸ்டியனோட வாழ்க்கை, இயேசுவோட சீஷராக நம்ம ஆயிட்டோம். ஓகே, நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி, கிறிஸ்டியன் லைஃப், ஜீசஸ் லைஃப் இஸ் நாட் எ டிசைபிள் லைஃப், இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் த்ரான் தான். ஓகே, டெஃபினட்டாக பாடு வரும், பாடு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதுதான் ஏசப்பா இங்கே நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ உடனே வந்து பிசாசு வந்து சோதிக்கப்படுவான். நீ எப்படி என்னை விட்டு போகலாம்? ஓகே, எப்படி உனக்கு எவ்வளோ தில்லு அட்டாக்கு, நம்மளோட வீக்னஸ் எது அட்டாக் பண்ணுவான். கரெக்டாக? ஸோ எல்லாம் நமக்கு என்ன வீக்னஸோ அங்கே தான் அனலைஸ் பண்ணோம். அப்போ தான் அங்கே தான் சொல்கிறது மனம் திரும்புகள். ஸோ இப்போ எனக்கு வந்து சீரியல் பார்க்கணும் வீக்னஸ்ஸு, சினிமா பார்க்கணும் எனக்கு வீக்னஸ்ஸு, அமேசான் ஆர்டர் பண்ணணும் எனக்கு வீக்னஸ்ஸு. ஸோ அதெல்லாம் எனக்கு ராஜ்யத்து எனக்கு இதுவா, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து we have to change. அங்கே தான் விட்டுணும் அதுதான் வந்து தன்னை வந்து இப்போ இழக்கிறது, தன்னைத்தான் இழக்கிறோன்னு. ஸோ நம்ம அந்த இழந்தால் தான் ஏசப்பாவை வந்து உணர முடியும், ஏசப்பாவை வந்து மற்றவங்களை எடுத்து வந்து சொல்ல முடியும். அதுதான் சீஷத்தோட வாழ்க்கையோட மூலதனம், ஆதாரம், எல்லாமே அதுதான். ஸோ அந்த இது பண்ணி நம்ம செல்ஃபை வந்து மறந்துடணும், சுயத்தை வந்து மறைத்து ஏசப்பா வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து இதோட இதுவே தாற்பயமே. அந்த பிசாசு வந்து சோதனை பண்ணுறான்னா இன்டைரக்டாக அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான். கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கணும், என்னடா பிசாசு எப்படி, ஆனால் இதுதான் மேட்ரு. ஓகே, பிசாசு நம்மளோட வீக்னஸ்ஸை அவன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறான். நமக்கு அது வந்து ஏசப்பா ஞானத்தை கொடுத்துருக்காரு, வசனத்தை படித்து ஞானத்தை கொடுத்துருக்காரு. நீ அதை வீக்னஸ் தூக்கி போட்டால் பிசாசு அவன் போயிடுவான்டா. பிசாசு ஏற்று நில்லுங்க. அதுதான், என்னடா இது இவ்வளோ தானே அல்ப விசுவாசம். ஓகே, அந்த ஒரு எல்லாம் கண்கள் நினைச்சு மாம்சம் தெரிச்சு ஜீவனத்தின் பெருமை, இது என்னடா இது அந்த கேட்டகரி போ, தேவையில்லை, கேஸு தான் முடிஞ்சு போச்சு, புரியுதா? ஸோ இதுதான். அதுக்கு வந்து அப்போ தான் ஏசப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ 4 பிரதர், மத்தேயு 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ அதனால் வந்து அதை வந்து சோதனை பண்ணுறாரு. ஸோ அடுத்தது வந்து 7 பிரதர். 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ அது மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும், சோதனை பண்ணுறதுக்கு வரும், நம்ம சந்தேகப்படுறது வரும். நான் பண்ணுறது போகிற அது கரெக்டாக, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவனுக்கு எல்லாமே ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவன் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், அவன் எந்த ஒரு ஆப்பில் உட்காந்துருக்கான்னு நமக்கு அவன் தெரியாது. பட் இங்கே வந்து வெரி கிளீன், ஏசப்பா க்ளீனாக வந்து பாதியை வந்து கரெக்டாக கொடுக்குறாரு. நீ போகிறப்பா கரெக்ட், நான் இருக்கேன், நீ இது பண்ணுறேன், அதான் விசுவாசம். அதை பார்க்குறதுக்கு இதுவாக தெரியும், ஆனால் at the end of the day வந்து நமக்கு அந்த மன நிறைவு, அந்த இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக
இருக்கும், ஆவியின் கனி வந்து நிறைஞ்சு நமக்குள்ளே இருக்கும் அது. ஆமென். ஸோ இதான் சொல்கிறாங்க. அடுத்தது 8வது. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ம் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, ம் நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதான். ஸோ அதுதான் நம்ம கரெக்டாக வந்து அதோட இதை புரிஞ்சுக்கணும். பிசாசோட ஆக்டிவிட்டி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு அதுக்கு இணையான வசனம் பார்க்கலாம். மத்தேயு 16:26 பிரதர். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ம் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதுதான். ஸோ பொக்கிஷத்தை வந்து நீ வந்து வெளியே தேடாத, உனக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை நீ தேடு. உனக்குள்ளே இருக்கிற இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரு. உனக்குள்ளே ஆதாயம், நீ வந்து எவ்வளோ வந்து பரிசுத்தமாக இருக்க, பவித்திரமாக இருக்க. ஓகே, யாருக்கு நீ என்ன பண்ணுற, உன்னோட கரெக்டாக வசனத்தை பண்ணி நீ வந்து நடக்கிறியான்றது அது அது இந்த அது கான்ஸ்டண்ட்டாக இது இருந்தால் இந்த வந்து சோதனை வந்து நமக்கு வந்து வராது. ஆனால் நமக்கு வரும், நமக்கு டெஃபினட்டாக அது இருக்குது, வேறு ரீதியாக இருக்குது. எனக்கு ஓகே. ஸோ நம்ம அப்படியே பழகிட்டோம். பட் ஆனால் வந்து இது கண்டினியூஸாக இது பண்ணும்போது நம்ம இது பண்ணலாம். 1 யோவான் 2:15-17. 1 யோவான் 2:15-17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் பேஜ் நம்பர் 326 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கரெக்டாக. ஸோ இது க்ளீனாக வந்து ஏசப்பா க்ளீனாக சொல்லிட்டார். ஓகே, ஸோ இயேசுவோட வழி தான் கரெக்டான வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எப்போது போகிற ஒரு வாட்டி ஒரு சின்ன காரியம் இது பண்ணும்போது நம்ம ப்ரே பண்ணிட்டு ஏன் போகிறோம்? கரெக்டாக அதை வந்து தப்பாக போயிடக்கூடாது. இயேசுவோட உங்களோட வசனத்துக்கு தகுந்தாப்புல இருக்கணும், நம்ம மாம்ச இச்சையாக இருக்கக்கூடாதுன்றது நம்ம வந்து நம்மளை ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம், இது பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இருக்கணும். ஸோ இந்த கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சிக்கக்கூடாது. ஆனால் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் நிறைஞ்சு இருக்குது. ஆனால் இதில் மிதந்தது நான் போய் உண்மையான முத்துக்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், ராஜ்யத்துக்கு வந்து கனியை வந்து கொடுத்துட்டு நம்ம ஏசப்பா முன்னாடி, நானும் உங்கள் சீசன் ஏசப்பா, நான் உங்கள் மகன், உங்களுக்கோட நீங்கள் எனக்கு கொடுத்த கடமை நான் செஞ்சுட்டேன்றது கடைசி மூச்சில் வந்து நம்ம அதை வந்து ஒரு கர்வத்தோடு நம்ம இது சொல்லும்போது ஏசப்பா அழகாக தூக்குவார். இதான் மேட்டு. 11. ஆமாம், 10வது பிரதர். 4:10. மத்தேயு 4:10. 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஸோ இது மாதிரி நம்ம அட்டாக் பண்ணணும், ஒரு நிமிஷம் அட்டாக் பண்ணணும். நம்ம அப்பால போ போயிட்டேன்ட்டேன், இயேசுவின் நாமத்தில் போயிடும். ஸோ அதுதான் அந்த ஒரு அதிகாரம் ஏசப்பா நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. லூக்கா 10:19 அந்த அதிகாரம் அவரும் அதை வந்து இது பண்ணி காமிச்சிருக்காரு. எல்லா அதிகாரம் அவனுக்கு கொடுத்துருக்கேன், நீ இது பண்ணியிருக்கேன், நீ இதை பாத்திரமா இருந்து நீ அதை எடுத்துக்கோ. ஓகே, நமக்கு எல்லாமே தெரிஞ்சு கூட நம்ம எல்லாமே சம்டைம்ஸ் டவுன் ஆகிடும். கோவம் வந்துடுது, ஒருத்தர் திட்டி நிற்கிறோம், கோச்சி நிற்கிறோம், பின்னாடி போய் பேசுகிறோம், எல்லாம் வருது. அது அங்கே தான் விஷயமே. அது எல்லாத்தையும் இது பண்ணணும். அது வரும், அது அது வந்து இந்த சரீரத்தில் இருந்தால் அது வந்து தான் ஆகும். ஆனால் நம்ம எவ்வளோ ஆவியில் இருக்கோம், அது எதுக்கு வார்ஃபேர் பண்ணுறது? சும்மா எடுத்து பட்சி உண்மை வராது, அதெல்லாம் இல்லை. உள்ளேருந்து அது வருது, உள்ளேருந்து வரணும், அது எல்லாத்தையும் போடணும். ஒரு ரீதியாக கிரியை சொல்கிறோம்ல, அது போகிறது வருது, அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸு. ஓகே, அதனால தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்பவே ஏங்கணும். சரி, என்னடா உலகம் இது சொல்கிறோம்ல. ஓகே, இது இப்போ அங்கே போனால் வார்ஃபேர் தேவையில்லை. அங்கே போய் மற்றவங்களுக்காக நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம். அங்கே ஏசப்பா வச்சிருக்கிற ஊழியம் வச்சிருக்கிறார். அங்கே போய் அந்த ஊழியத்துக்கு நம்ம ஆயத்தமாகும். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் இது ப்ரிப்பரேஷன் டைம், கோல்டன் பீரியட் நாம் சொல்லுவோம். கோல்டன் பீரியட் சொல்கிறாங்க இல்லையா, இது கோல்டன் பீரியட். அது கரெக்டாக நம்ம உணர்ந்து அது தந்தாப்பில் நம்ம இது பண்ணாக்கா
இப்போது ஏசப்பா இன்னும் எவ்வளோ வல்லமையாக ஏசப்பா செயல்படுறார். ஒரு இதில் பார்க்குறோம் நம்ம, ஆமென் ஆமென். குரூப்பில் பார்க்குறோம். லாஸ்ட் ஸ்டேஜ் லங்ஸ் கேன்சர்லாம் இதாகுது, அற்புதம் அடையாளம். கட்டி வருது, எல்லாமே க்ளீன் ஆகுது, போகுது வருது. 22, 21 வயசு, 22 வயசு. அந்த பிள்ளை அழகா பேசிட்டு. ம்ஹும். அது இவ்வளோ அவர் செஞ்ச வேலையை இப்போ அவங்க செஞ்சுட்டாங்க. ஆமாம் அது இவ்வளோ நமக்கு ஆமாம் அதான் சொல்கிறேன். ஸோ இதான் கூட்டுங்க. 11 பிரதர், 11. நானும் 11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஸோ கரெக்டாக கவனிக்கணும். நெகட்டிவ் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெகட்டிவ் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ். ஸோ இவன் போயிட்டான், தேவதூதருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. ஸோ அதில் மத்தேயு 26:53. மத்தேயு 26:53. 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஸோ அந்த வல்லமாவெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி அவங்க பிசாசு போனோன்னு எப்படி அவங்களாம் ஏசப்பா பணிவிடைக்கார செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபுல்லாக பிசாசு எதிர்த்து நின்று நம்ம நெகட்டிவாக இது பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவியின் கனிகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஆவியின் கனிகள் பார்க்கறச்ச எப்படின்னாக்கா அந்த கலாத்தியர், கரெக்டு, கலாத்தியர் 5:22, 24. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமேன். இதுதான். ஸோ இதுதான் நம்ம டெய்லி நினைவு கூறணும். ஏசப்பா நமக்காக மரித்தார், அந்த சிலுவை பாடம் டெய்லி நம்ம நினைவு கூர்ந்து இது பண்ணணும். அடுத்து லூக்கா 22:43. லூக்கா 22:43. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தூதன் ஆட்டோமேட்டிக். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஹெல்ப் டெஃபினட்டாக வரும், ஹெல்ப் டெஃபினட்டாக இருக்குது. நம்ம அதுக்கு கரெக்டாக நம்ம அலைன் பண்ணோம். நம்ம ப்ரேயர் பண்ண, ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணி ஏதாவது ஆகுதுன்னா ஏதோ நம்ம இன்னும் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம், மனம் திரும்பலே அர்த்தம். ஸோ அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன தப்பு பண்ணேன், திடீர்னு ஐயோ நான் அன்றைக்கி இது தப்பு பண்ணிட்டேனே, அது திடீர்னு ஏசப்பா உணர்த்துறாரு, நீ அதை தப்பு பண்ண, அதுவும் செய்கிறாரு. ஓகே, அதுதானே உள்ள பண்ணுறாரு. ஸோ ஓகே, ஸோ இது நீ அன்றைக்கி பண்ண, ஓகே இல்லை இனிமேல் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதான். ஸோ இது எல்லாமே இந்த சோதனை எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது ஸ்டார்ட் இஸ் வேர் என்ன வேலை ஸ்டார்டிங். ஸோ மனம் திரும்புகள் 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதே தான். ஸோ 3:2 என்ன இல்லை, மத்தேயு 3:2 என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ 3:2 படிக்கும்போது மத்தேயு 3:2 மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஸோ அதே தான் அவர் ஆரம்பிச்சார். ஏசப்பா க்ளீனாக ஆரம்பித்து அவர் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து முன்னாடி பண்ணார். ஓகே, என் பின்னாலே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவராக நான் மாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் எல்லாமே அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் செய்கிறா போகிறா வர்றார். ஸோ யோவான் ஸ்நானன் பார்க்க போனாக்கா அவர் வெரி சிம்பிள் லைஃப். யோவான் ஸ்நானன் என்ன காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு வாங்க. ஸோ அது இந்த கரண்ட் டேர்ம்ஸில் நம்ம பார்க்கறச்ச சிம்பிள் லைஃப் நம்ம வாழணும். ஓகே, ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் நம்ம வாழணும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இது பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது. அது ஒன்று. ப்ளஸ் இன்னொருன்னா கரேஜ், அந்த ஒரு தைரியத்தோட அவர் பேசினார். ஓகே, யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, இதுதான் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ அந்த கரேஜ் நம்மக்கிட்ட வரணும். அது அந்த தைரியத்தோட அந்த உத்வேகத்தோட நம்ம ஏசப்பா பற்றி சொல்லணும். ஏசப்பா சீஷன், எஸ் ஆமாம் சொல்லி நம்ம இது சொல்லணும். ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்ம ஜான் பேப்டிஸ்ட்லேருந்து நம்ம க்ளீனாக தெரியுது. ஸோ இதுதான் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். இயேசு நாமம் மகிமைப்படுவதாக.
இப்போ மத்தேயு 3:4 நம்ம பார்த்தோம். மத்தேயு 3:4 இதில் பிரதர் சொல்கிறபடி ஏசப்பா சொன்னதான். முதல்ல வந்து மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புகிறாங்க. அது ஆக்சுவலாக இதில் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் அனுப்புறது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், மனம் திரும்புங்க. ஏன்னா யோவான், அதாவது மேசியா வருகிறார், அவருக்கான அடையாளம் தோன்றுறது, மனம் திரும்புங்க, அவருக்கான பாதையை நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்கன்னா இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். யார்? யோவான் ஸ்நானகன். அதாவது யோவானில் நம்ம பார்க்குறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அவன் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செய்வோனுங்கள். கர்த்தருக்கு, அதாவது 18:18 எழுதியிருக்கப்படி நித்திய ஜீவன் இடத்துல தான் இருக்குது. அதற்கான வழிக்கு உங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள், செவ்வாய்ப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். அதுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, அவரை விசுவாசிக்கணும், அதுக்கு ஏற்ற கனி கொடுங்க. என்னென்னா 2 வஸ்திரம் வச்சுருக்கீங்களா, இல்லாதவனுக்கு ஒன்று கொடுங்க. அதே போல் ஆகாரத்தை கொடுங்க. அநியாயம் யாருக்கும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த கனி நம்மிடத்தில் இருக்கணும். மனம் திரும்புகிறோம் அப்படின்னா, நான் திரும்பிட்டேன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஏற்றபடி விசுவாசம் இருக்கா, எனக்கு அந்த ஆவியின் கனிகள் ஒன்று இருக்கா, நான் அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவரிடத்துலேருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி மனம் திரும்புதல் கேட்ட கனி இருக்கணும். ப்ளஸ்ஸு அப்படி இல்லை அப்படின்னா தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறதா. தூற்றுக்கூடைங்கிறது நியாய தீர்ப்பு அவர் கையில் தான் இருக்குது. அதில் நம்ம விசுவாசிக்காமல் அவர் வசனத்தை கீழ்ப்படியாதவங்க பதரை போல் கடைசி நாளில் அவியாத அக்னியில் சுட்டரிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு இப்படி இதில் இன்னொரு வசனம், இப்பொழுது இடங்கூடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்கிறதுங்க. இல்லை, இயேசு சொன்ன வசனத்தை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறதா நீதி, ரைச்சியஸ்னஸ். எல்லா நீதியும் நிறைவேற்றுனா பிதா சொன்னதை தான் இயேசு சொல்கிறாரு. இப்போ அந்த இயேசு சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறது தான் நீதி. என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள்லாம் இயேசு சொன்ன வசனத்தின்படி, வார்த்தையின்படி நம்ம கிரியையினால் செய்கிறது தான் நீதி. அந்த நீதி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு சகலமும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதேபோல் மத்தேயு 4ங்கிறது எல்லாத்த விடவும் தேவனுடைய வசனம் தான், வார்த்தை தான் முக்கியம். அப்படி இந்த வார்த்தை இருந்தால் நீங்கள் வந்து உங்களால் ஜெயம் எடுக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, இயேசுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒன்று மனுஷனை பிடிச்சி அவர் கொடுக்குறதான். இந்த வேலை செய்யணும்னா அவரோட வசனம் வேணும், அவரோட வார்த்தை வேணும். அதே போல் அவர் செஞ்ச பிரகாரம் நம்ம வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எனக்கு உண்டாயிருந்த சகல வியாதி நோய்களை நீக்கும்படி சுஸ்தப்படுத்தினார்ன்றிருக்கு. அதுக்கான அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் இடத்துல வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த மத்தேயு 3:4 நம்ம பார்க்குறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ்.